ஃபுட் ஜர்னி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான மஷ்ரூம் குழம்பு. வாங்க இது எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு பேன் சுட வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறமா ஸ்டார் பூ இது வந்து ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஒரு 3 வெங்காயம் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த குழம்பு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். சிக்கன் குழம்புக்கு ஈக்குவலாக இருக்கும் கண்டிப்பாகவே. ஸோ ஒரு டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூம் வாங்கி இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் இதில் 3 சில்லி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஓகே, இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட நம்ம 3 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். துண்டு துண்டாக கட் பண்ணியிருக்கிறேன்னா எதையுமே நீளமாக கட் பண்ணல. இல்லைனா நீங்கள் நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தேங்காயிலேருந்து 1/2 மூடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி சீ வச்சுக்கிறேன். இது கூட ஜீரகம் 3/4 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் வாசனைக்காக, இதெல்லாம் மிளகு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், கூட கசகசா 3/4 ஸ்பூன், பட்டை 2, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது கொஞ்சம் ஓரளவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம் மஷ்ரூம் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுதான் இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே கறி மசால் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 3/4 டீஸ்பூன், வத்தல் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா வர மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் மசாலாலாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கிளறிட்டு இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 2 கிளாஸ் வாட்டர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொதிக்கணும். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவும் நல்லா வெந்திருக்கும் நம்மளுக்கு மஷ்ரூம்னே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வரட்டும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை மேலே போட்டுக்கலாம். சுவையான மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃபுட் ஜர்னி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.